அப்ப இந்த ரசாயன உலகமே நீங்க சொல்றீங்களே, நீ எனக்கு கொடுத்தீல பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பேட்டு, நீயே இப்ப என்னுடைய காய்கறி வாங்கலை, சர்வதேச சந்தை மதிப்பு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? என்னுடைய விளை பொருளை அமெரிக்கா இங்கிலாந்து வாங்க மறுக்கிறானே. நீ தான் எனக்கு இந்த ரசாயன உரத்தை கொடுத்த, இந்த பூச்சி மருந்தை கொடுத்த, இப்ப நான் அடிக்க சொல்ல வச்சோன்னு வாங்க மாட்டேங்கிறேன். அருகில் இருக்க கேரளா என் தக்காளி கத்திரிக்காய் எடுக்கலையே, நீ போட்டு ரசாயன உரத்தை போடுறாங்க. இந்த கிருஷ்ணன்னு அந்த நடிகை, நம்ம கள்ளப்படத்தில் நடிச்ச நடிகை, நம்ம தம்பி தமிழ்ல நடிச்ச கள்ளப்படம் பல தடவை நான் எடுத்து பேசினேன். இளைஞன் உடற்பயிற்சி செய்யற இளைஞன் சிகரெட் இல்ல மது கிடையாது, புற்று நாக்குல புற்று. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏன் நாக்குல இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல வந்துருச்சுட்டு. இப்ப இறந்து விட்டார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எதனாலன்னா உடல் நலத்துக்காக பச்சை காய் தின்னாரு, புற்று வந்துருச்சு நாக்குல. இப்ப நீ உணவா விஷமா? நான் உயிரோட வாழ்வது முக்கியம். ஒரு வேலை சாப்பிட நான் சாப்பிட்டுருக்கேன், ஆனா அது உணவா இருக்கணும்ல, விஷமா இருக்கக்கூடாது இல்ல. அப்ப அதுதானே முக்கியம். நீங்க ரசாயன உரத்தை போட்டு நீங்க வாழ வச்சு மண்ணை தீச்சிட்ட, அதிக தண்ணி தேவைப்படுது. இப்ப நாங்க மறுபடியும் இயற்கை வேளாண்மையில மீட்டு எடுத்து விளைய வைக்கிறோம், நிறைய மகசூல். ஒரு நாத்து என் தம்பி நடுறான், என் தம்பி என் சொந்த ஊர்ல திருப்பத்தூர்ல நடுறான், என் தம்பி சிவராம. ஒரு நாத்து ஒரு அடி, ஒரு நாத்து 80 நாத்தா விரியுது. என்ன போடுறோம்? மாட்டுச்சாணம், பனம்பழத்தை வாமடையில கொட்டி வச்சிடறோம், மாட்டுச்சாணத்தை போட்டுறோம், அப்படியே குழிய பறிச்சு அதுல பறிச்சு விட்டு தண்ணியை பாய்ச்சி விடுறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு போய் வேர்ல சேர்க்குது. அந்த இயற்கை உரம் மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்க இயற்கை உரம் இலை தலை மக்கி கிடக்கும் போது சொதன்னு தண்ணியை வேர்ல பிடிச்சி வச்சுக்கிறது. 15 நாள் தாங்குது, ரொம்ப நாள் ஈரப்பதமா இருக்குது. ஆனா நீ ரசாயன உரத்தை போட்டு தீச்சிருது, டக்குன்னு ஓயாம தண்ணி விட வேண்டியது இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மண்புழு கொண்டுருது, சின்ன சின்ன பூச்சிகளை, உயிரினங்கள், நுண் உயிரிகளை கொண்டுருது. அப்புறம் எங்க எனக்கு வளம் இருக்கும்? எதுக்கு ரசாயன உரத்தை நான் வெறுக்கிறேன்? நீயே வாங்க மாட்டேங்கிற, நீ தானே எனக்கு வித்த. இப்ப நீங்க எனக்கு சர்வதேச சந்தை மதிப்பு என் விளை பொருளுக்கு இல்லாம போனது காரணம் என்ன? நீ ரசாயன உரத்தை போடுற, செயற்கை உரத்தை போட்டு விஷமா விளைய வைக்கிறேன்னா வாங்க மறுக்கிறான். திரு சீமான் அவருடைய தொடர்ச்சியான வாதங்கள், மேடை பேச்சுக்கள், உங்களுடைய ஆட்சி வரைவறிக்கை, இவை எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது ஆடு மாடை பத்தி, விவசாயத்தை பத்தி, தண்ணீரை பத்தி, வாய்க்காலை பத்தி, வரப்பை பத்தின்னு சொன்னா 2016 தாண்டி இளைஞர்கள் வேறு ஒரு களத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் அவரை பின்னோக்கி அளிக்கிறாரா? கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் எதுக்குறீங்க? நீங்க முற்றிலும் விஞ்ஞானத்திற்கு அல்லது வளர்ச்சிக்கு எதிராகவே இருக்கிறார் சீமான். வளர்ச்சிங்கிறது எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வளர்ச்சிங்கிறது எது வளர்ச்சி? யாரு வளர்ச்சி? உன் நாட்டு பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம், உனக்கு உற்பத்தி பொருளாதாரம் இல்ல. எல்லாரும் மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சீனாவா இருக்கா, மேட் இன் அமெரிக்கா. நீ மேக்கின்ல இருக்க, வாடகை தாய்முறையில இருக்க. உன் பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம். இதுல வாழவே கஷ்டம். எங்கிட்டு வளருவ? உற்பத்தி பொருளாதாரம் தான் வளரும், அதான் வாழ வைக்க வளரும். அந்த பொருளாதாரம் இருக்கா அவன்கிட்ட? நீ மேக் இன் இந்தியால இருக்கிற. ஒன்னு என்ன உலகமயமாக்க, தாராளமயம்னு சந்தை பொருளாதாரத்தை விரிச்சு வச்சுட்டு, அதுவும் தமிழ்நாடு சாராய பொருளாதாரத்தில் இருக்கு. ஒரு சந்தை பொருளாதாரம் கூட இல்ல, சாராய வித்து அரசு நடந்துகிட்டு இருக்கு, எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது, நீ என்ன வேலையும் செய்ய ராஜா, சாப்ட்வேர்ல வேலை செய்யற, சாப்ட்வேர் தானே வேலை செய்யணும் ராஜா. எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்க? தொழிற்சாலை பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை பறிக்கிற தொழிற்சாலை கட்டுற, இங்க வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, சோறு. அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டா அரிசியும் பருப்பு வந்துருமா? எங்க ஆத்தால பொண்ணு விளை வைக்கணும். கார் இல்லை என்று ஒரு தேசத்திலையும் புரட்சி வந்தது இல்லப்பா. சோறு நீர் இல்லைன்னா புரட்சியை எவனும் தடுக்க முடியாதப்பா. இதை சரி செய்யணும், அதுக்கு தான் இந்த வேலை. நான் என்ன தொழிற்சாலை இல்ல மூடுவேன்னு சொன்னா, ஒரு காரு இங்க ஹோண்டாய் நிறுவனம் கார் கொண்டாந்து கொரிய கம்பெனி தயாரிக்குது. ஒரு காருக்கு 4,50,000 லிட்டர், ஒரு டன் எடை உள்ள காருக்கு 5000 கிராமத்துக்கான குடிநீர் தேவை, 50 லட்சம் கார் ஏற்றுமதி. இந்த கொரியா ஏன் தன் நாட்டுல காரை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யல? பதில் இருக்கா? ஏன் அவர் நாட்டில் உற்பத்தி செய்த அவர் தேசத்து இளைஞனுக்கு வேலை கொடுக்கல? இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும். கொரிய முதலாளி எங்க மாரியத்தவள்ளி வேளாங்கண்ணி நாகூர் தர்கால வேண்டிட்டு வந்தார. அவருக்கு என்ன? எந்த முதலாளி லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா? எந்த மனித வளம் இருக்குது, நிறைய கூலியை கிடக்குறான், நிலம் இருக்குது அள்ளி கொடுக்குறான், தடையற்ற மின்சாரம், நிலத்தடி நீர் எவ்வளவு உறிஞ்சிக்கிறான், தரகர்கள் கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கின்றான், அடிச்சுட்டு போறான். மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு வர அந்த நாடு முன்னேறுமா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் முன்னேறுவனா? எது பொருளாதாரம்? என்ன பொருளாதாரம்? எது பொருளாதார வளர்ச்சி? எது வளர்ச்சி? எது பின்னோக்கி போறது? நீ காரை நான் இறக்குமதி செய்யறேன், காரை இறக்குமதி செய்யறேன், சோறை நீரை இறக்குமதி செய்ய முடியாது. என் நாடு இறக்குமதி செய்தா இல்லையா? வெங்காயத்துக்கு கையேந்தி நின்னுச்சா இல்லையா? இல்லையா? 2வது முறை ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலத்துல ஒரு தடவை நின்னுச்சு. இப்ப நரேந்திர மோடி ஐயா காலத்துல வெங்காயத்துக்கு பாலைவன நாடு எகிப்துல கையேந்தி நின்னுச்சா இல்லையா? நீங்க ஏற்றுமதி செய்யற என் நாடு சோறை இறக்குமதி செஞ்சுச்சா இல்லையா? அப்ப நீங்க அதை விட்டுட்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. இருங்க, நீங்க என்ன, நான் என்ன சொல்றேன், எங்க பின்னோக்கி இருக்கிறேன்? வெறும் டென்மார்க் என்ன வச்சிருக்கு? மாடுதான் வச்சிருக்கு. கீவா என்ன வச்சிருக்கு? கரும்பு தான் வச்சிருக்கு. பிரேசில் என்ன வச்சிருக்கு? மாடு கரும்பு தான் வச்சிருக்கு.
மாடு பூரா ஏன் மாடை வச்சிருக்கு. எனக்கு இந்த மாடுங்கிற பேர் ஜெர்சிங்கிற பேர்ல பசுங்கிற பேர்ல பிசாசை கொண்டாந்து விட்டுட்டு வெண்மை புரட்சிட்டு சக்கரை நோயை பரப்பி 375 லட்சம் கோடி இந்த இன்சுலின் ஊசி மருந்து வித்ததுல மட்டும் கொண்டு போயிட்டாங்க. ஏன் நாட்டு மாடை அழிச்சடிச்சிட்டேன். 1970 7 கோடி மாடு வச்சிருந்தேன். காங்கையே, கார்பருக்கர், சிவப்பசகி, சாக்கிவால், உப்பளஞ்சேரி, புளியங்குளம் பட்டி மாடு, தேனி மலை மாடு, பருவூர் மலை மாடு, ஓங்கூர், சிந்தி, கிருன்னு இத்தனை வச்சிருந்தேன். ஒண்ணு இல்ல, எல்லாம் ஜெர்சி. இலவசம் இலவசம், அரசு கொடுக்குது. பால் மாதிரி கறக்கும், அது பால் இல்ல. என் மாடு A2 வகை. என்னைய ஒழிச்சிட்டு இதே அமெரிக்கா, இதே பிரிட்டன் வெல்கம் பேக் டு A2 மில்க்னு வித்து விற்கிறானா இல்லையா? அப்ப இது என் மக்கள்கிட்ட யாரு போய் சொல்லுவா? இதெல்லாம் மக்களுக்கு புரியுமான்னு கேக்குறேன். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடிக்கு இருக்கா இல்லையா? நீ எதுக்கு 26,000 கோடிக்கு சாராயம் வித்து 3 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு இருக்கா இல்லையா? இல்ல நீங்க ரெண்டு கேள்வி. இதுல நீங்க சாராயத்தினுடைய மதிப்பை பத்தி பேசின பொழுது, இந்த பாலினுடைய இதை பத்தி பேசின பொழுது, நீங்க ஜெர்சி பசுக்கள் ஒழிக்கப்படணும், அதுல இருக்கக்கூடிய இந்த A1 வகையான பாலால் சர்க்கரை நோய் வரும், இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறீங்க. மறுபுறம் இருசக்கர வாகனம் பெண்களுக்கு பாதி விலையில் கொடுக்கப்படும். இல்ல இந்த வாதங்கள், நீங்க சொல்லக்கூடிய வாதங்கள் ஒரு வாக்காளனை எந்த அளவிற்கு இருக்கக்கூடிய வாதமா இருக்கும்? எனக்கு வாக்கு இல்ல, எனக்கு வாக்கு முக்கியம் இல்ல. என் இனம் பிள்ளைகள் வாக்கு தான் முக்கியம். நான் இந்த மக்களின் கூட்டத்திலிருந்து ஓடியாந்த ஒருத்தன். எனக்கு வாக்கும் ஓட்டும் அல்ல. எனக்கு என் இனத்தின் உரிமை அது முக்கியம். எதிர்கால தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கை. நானே கேட்கிறேன், மக்கள்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். நான் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைக்காக வந்து நிக்கிறேன். என்னை வெல்லவையின் நான் கேட்கிறேன். என் வெற்றிங்கிறது இந்த இனத்தின் வெற்றி. நாம ஜெயிக்கணும் வாங்கன்னு தான் நான் கூப்பிடுறேன் மக்களை. நான் எனக்கு இருக்கிற அக்கறை இவங்களுக்கு இருந்திருந்தா ஏன் ஆற்று மணல் கலவுது? யாரையே வித்து தின்னு நீ யாரை இணைப்பென்ன எவ்வளவு பைத்து கரத்தணும்? 10,000 கோடி செலவழிச்சு நான் ஏரிகளை தூர்வாருவேன்னு ஐயா கலைஞர் ஐயா தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க. 10,000 கோடி செலவழிச்சு தூர்வார அளவுக்கு ஏரிய தூத்து போட்டது யாரு? இதெல்லாம் எப்படி இருக்கு? விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் 2 பேரும். ஏன் விவசாய கடனாளி ஆக்குறது யாரு? உலகத்துல ஒரு விவசாய கடனாளி ஆயிட்டா நாடு இல்ல, அதுக்கு பேரு சுடுகாடுன்னு அர்த்தம். விவசாயி கடனாளி ஆயிட்டானா அந்த நாடு நாடாங்க இருக்கும். சாராயத்தை பத்தி பேசுறீங்க, ஆனால் கல்லு பால், தென்னம்பால், இது எனக்கு புரியல. இங்க கல்லும் தென்னங்கல்லும் பனங்கல்லும் தென்னங்கல்லும் போதைப் பொருள் அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு சீமான் வந்து விட்டாரா? தம்பி, பழைய சோறுல கூட ஆல்கஹால் இருக்கு, மாத்திரையில ஆல்கஹால் இருக்கு. பழைய சோறு இருக்குல்ல, தயிர் சோறு, பொங்கலை சாப்பிடுங்க ஒரு மயக்கமா இருக்கும். பொங்கல் நீங்க காலையில சாப்பிடுங்க, ஒரு வேலையும் செஞ்சது எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு குறைந்த அளவு, அது ஒரு இயற்கை சாறு. இவ்வளவு அருகம்புல்லு கடற்கரை நடந்துட்டு எல்லா பெரியவங்களும் அருகம்புல்லு சாறு நல்லதுங்கிறாங்க. அது மாதிரி ஒரு மூலிகை சாறு. என் தாயின் மாரில பால் குடிக்கும் மாதிரி பனையும் தண்ணியும் தன் மாரில பால் தருது. அது பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு நான் அனுமதிக்கிறேன். எல்லா தேசிய இனங்களுக்கும் அது இருக்குப்பா. எல்லா தேசிய இனங்களுக்கும் ரஷ்யானா ஓட்கா இருக்கு, இந்தியாவுக்கு ரம் இருக்குது, ஒரு நாட்டுல சாம்பியன் இருக்கு, ஒரு நாட்டுல ஒயின் இருக்குது, ஒரு நாட்டுல ஜின் இருக்குது. எல்லா நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சிருக்கான். தேசிய விளையாட்டு, தேசிய பறவை, தேசிய விலங்கு வச்சிருக்காங்கல்ல. அது மாதிரி நான் இன்னைக்கு நேத்தா சங்க காலத்துல இருந்து எனக்கு உணவின் ஒரு பகுதியின் தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. ஆனா இவங்க கல்ல தடை செஞ்சது காரணம் என்னன்னா, இந்த 2 பேருக்கும் சாராய ஆலை இருக்கு. டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், இவங்க வியாபாரம் படுத்துக்கிறோம்னா கள்ள மகன் சொல்லி அடிச்சான். அதனால 150 ஆண்டு கால என் பனை 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. என் தென்னையும் பனையும் கழுத்து முடிஞ்சு செத்து போகுது, பயன்பாடு இல்ல. வா ஆத்துக்கரை ஓரத்துல போவோம், வந்து பாரு எத்தனை ஆயிரக்கணக்கான பனை. அதுவே வறண்ட நில தாவரம் 1000 அடிக்கு கீழே வேற பரப்பி நீர் எடுத்துட்டு வருன்றான். 10 பனை கிணற சுத்தி இருந்தா தண்ணியை வத்த விடாதுன்றான். கடைசி வர அந்த பனை மரமே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா என் நிலம் எவ்வளவு வறண்டு போச்சு. ஆத்துக்கரை ஓரத்துல சாகுதுன்னா ஆறு செத்துருச்சு. அப்ப அந்த இடத்துல நான் அந்த பயன், விவசாயி பெருங்குடி மக்களின் பயன் எனக்கு நான் தேசிய குடிபானமாக பதநீர், இளநீர், நொங்கு, கரும்புச்சாறு, பழச்சாறு இதை அறிவிக்கிறோம். நான் இளநீரை எங்க அப்பா வெட்டி கொடுத்தான், இப்படி குடிச்சேன். நிமிர்ந்தது என் தலை மட்டும் இல்ல, என் இனமும் என் தேசமும் தான் தலை நிமிர்ந்துச்சு. கோக்கு பெப்சி இப்படி கூட உறிஞ்சு உலாயை போட்டு குளிஞ்சு குடிச்சேன். குளிஞ்சது என் தலை மட்டும் இல்ல, என் நாடு என் தேசம் தான் சேர்ந்துதான் என் இனமும் தான் தலை உறிஞ்சு போச்சு. நான் அதனாலதான் இந்த தேசிய மதுபானமா இந்த மூலிகை சாறு, பனம்பால், தென்னம்பால அறிவிக்கிறோம். அதை கள்ள குடிச்சு செத்தவனும் இல்ல, சொத்தம் பட்டு வித்தவனும் இல்ல. நீங்க வேணா பாருங்க, காட்டுங்க. அது ஒரு இயற்கை, அதை அறிஞ்சிட்டு போகட்டும். இப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த மது, கல்லு, விவசாயம் இதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட திரு விஜயகாந்த் அவர்களை குறித்த விமர்சனம் நீங்க விளக்கின்ற பொழுது, விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவதையெல்லாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல என்று மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க. அவருடைய பேச்சு குறித்து அவர் கோர்வையாக பேச தெரியல, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுகிறது. நீங்க இப்ப கோர்வையா பேசிட்டு வரீங்க. இங்க நடைபெறுவது அப்படிங்கிறது ஒரு பேச்சு போட்டியா அல்லது முதலமைச்சருக்கான தேர்வா? நன்றாக பேச தெரிந்தவர் தான் முதலமைச்சர். விஜயகாந்த் செய்யறதை நாங்க செஞ்சுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, எதுக்கு விஜயகாந்த் எங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும்? நீங்க ஜனவரி 25 ஒரு நாள் வருது, அது என்ன நாள்னு சொல்லுங்க. நடராஜ யாரு, தாளமுத்து யாரு, விராலிமலை சண்முகம் யாரு, கீரனூர் முத்து யாரு,
கோடம்பாக்கம் சிவலிங்கம் யாரு, விருகம்பாக்கம் அரங்கநாத யாரு, சிவகங்கை ராஜேந்திரன் யாரு சொல்லுங்க. என் மொழி செத்து போச்சு, அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. என் இனம் செத்து போச்சு, அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. என் வளங்கள் களவுது, அதை பத்தி. ஆனா என் நிலத்தை ஆளணும் உங்களை முதலமைச்சராக்கி. சகோதரன் தானே நீங்க தானே சொன்னீங்க சகோதரன். யாரு கொஞ்சம் சகோதர இனம் வேற. அவர் நிலத்துல ஆந்திராவை ஆளுகிற உரிமை நான் கேட்கிறேன்னா, நான் கேட்கிறேன்னா, நான் ஒரு பந்தயம், வெளிப்படையான பந்தயம் வைப்போம், எல்லாருக்கும் வைப்போம். தெலுங்கானா ஒரு மாநிலம் ஆயிடுச்சு, ஆந்திரா ஒரு மாநிலம் ஆயிடுச்சு, 2 மாநிலமா பிரிஞ்சிருச்சு. சந்திரசேகர ராவ் ஆந்திரா முதலமைச்சர் ஆகுது, சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் ஆகுது. காட்ட சொல்லுங்க, நான் அந்த அரசியலை விட்டு வெளியே இருக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. இதுல தமிழ் தேசிய இனத்தை தமிழ் தேசிய இனம் சாராத ஒருத்தன் ஆளும்போது அந்த இனம் அடிமை. நான் கேட்கறது அடிப்படை உரிமை. இதுல விஜயகாந்த் எங்களுக்கு அவர் செய்யற நல்லதை நாங்க